மாத்திரை போட்டு வானே, நீ போட்டே மாட்டேன், நீ தானே சொன்ன. நாளைக்கு வரணும்னு இருந்தேன். வீட்டில் இப்போ ஒரு செட்டு தண்ணி இல்லைன்னு அவனை கூப்பிட்டு வந்தேன், இல்லைன்னா நான் கூப்பிட்டு வந்துருக்க மாட்டேன். சரி சாப்பிடாம இருப்போமே அப்படின்னு தான் வந்தேன். நான் பின்னாடி 500 சளி பிடிச்சிருக்கல, குடியே ஒன்றியாது. சூடாக கொஞ்சம் நவ சூடாக குடி. இந்த மசாலாவை போட்டே ரெட்டாக நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதான் நான் எனக்கு இந்த கலரே பிடிக்காது. बन गया चलो முட்டை சாப்பிட்டு ஜரா அம்மாக்கு முட்டை இங்கே உள்ள முட்டை எனக்கு பிடிக்காது. தலையில இருந்து கையெடுனா கையோட எங்கள் டாக்டர் மாதிரி எந்த டாக்டரும் வர மாட்டார் இங்கே பாம்பேல. எல்லா நாளும் பாதி டாக்டர் மாதிரி பொறிக்கையாக தான் இருப்பான். எங்கள் சார் எங்கள் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டார். அதெல்லாம் உண்மையாக பேசுவாங்க. என்ன முகத்தை முகத்தை பார்க்காம பேசுவாங்க. பேசாமல் இருக்கவங்க தான் உண்மையாக பேசுவாங்க தெரியுமா? அப்படி நீங்கள் லட்சியம் சொல்லுவாங்க. எங்கள் கிளாஸில் ஒரு பையன் இருக்காங்க டியூஷனில். அவன் சச்சின் அங்கிள் இருக்காங்க. கோயில் ஃபேமிலி கோயில் யார் அவங்க? அது குடிச்சிரு சளி இறங்கிடும். மூக்கொடியே கரெக்டாக இருக்கும். தெரியுறதுக்கு உனக்கு அங்கே வாயில் முழுக்க நீ மூக்கை அடிச்சுட்டு தெரியுதல்ல, சளி பிடிச்சிட்டு. அதான் மூக்கிலேருந்து வர போக நிறைய வியாபாரம் ஆகுதுங்கிறதுனால தான் சீக்கிரமாக முடியறதான். மற்ற கடைலாம் இருக்குது பற்றியா? ஆனால் அதில் அளவுக்கு மீறி சம்பாதிச்சோன்னா அது வந்து ஒரு அளவுக்கு மேலே அது ஸ்டாப் ஆகிடும். ஒரு டைமிங் தான் வச்சுருப்பாங்க அதுக்கு. கிண்டர் ஜாய் திங்கக்கூடாது, வயிற்றில் புழு வந்துடும். அம்மாடி வருஷத்தில் ஒரு நாள் வாங்கி தரேன். ஒன்றும் வேண்டாம். பாய்சன் குடிக்க ஒரு நாள் குடித்தாலும் அது பாய்சன் தானே. பாய்சன் தான் இருந்துட்டு போகுது. அதெல்லாம் எல்லாரும் வாங்கி என்ன தாயாவது குழந்தைக்கு பாய்சன் வாங்கி கொடுப்பாளா?